Good evening, praise Lord. Welcome to this video. நிறைய பேர் பெந்தே கோஸ்தே சர்ச்சஸ் அங்கெல்லாம் போகிறவங்க ஏதோ ப்ராப்ளத்தில் மாட்டிக்கிறாங்க, பிசாசுனால பாதிக்கப்படுறாங்க, அல்லது அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் ஏதோ ஆட்டிஸ்டிக்காவோ ஏதோ அது மாதிரி பிறக்குது, இப்படியெல்லாம் குற்றச்சாட்டுகள் இருக்குது. அதனால அவங்கள வளர விடக்கூடாது, ஒடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் நான் வளர்ந்த சபைகள் வந்து அவங்க வந்து மேலான எக்ஸ்பீரியன்ஸ் அல்லது கர்த்தரோடு உள்ள ஒரு பேசுறதான ஒரு அனுபவம், வசனத்தை சரியான முறையில் விளங்கி கொள்றதான அனுபவம், எரிச்சலின் ஆவியெல்லாம் விட்டு சந்தோஷமாக எப்படி நம்ம ஜீவியத்தை செய்ய முடியும் அப்படின்னு அவங்க நல்ல விதமாக சொல்லி கொடுத்தாங்க. விசுவாசமாக இருக்கக்கூடிய நிலைகளில் இருந்து என்னை வந்து விசுவாசியாக என்னை மாற்றினாங்க. அதில் முக்கியமான வந்து பல வீடியோஸில் நான் சொல்லியிருக்கேன். ஒன்று வந்து பொதுவாக ஞான ஸ்நானம் அப்படி இப்போ என்ன மாதிரி ஒரு லேடியை தண்ணியில் முக்கி ஞான ஸ்நானம் கொடுக்கறது வந்து அது நிறைய பேரால முடியாது, அதாவது தப்புன்னு நினைப்பாங்க. ஸோ உலக மக்கள் அப்படி தானே நினைப்பாங்க. ஒரு லேடியை வந்து நீங்கள் தொட்டு தூக்கி அதுமாரி செய்யறது நிறைய பேருக்கு முடியாத காரியம். பட் நானும் வந்து கர்த்தர் சொல்லி தான் நான் ஞானஸ்நானம் எடுத்தேன். எனக்கு ஞானஸ்நானம் கொடுத்தவரும் வந்து பயங்கரமான அனுபவத்தில் இருக்கக்கூடிய ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தார். ஸோ என்னுடைய கணவர் இதை நம்பாமல் இருந்தார். அவரை வந்து தவறாக அவருடைய கேரக்டரை நினச்சா கூட என்னோட சண்டையிடவும் ஆரம்பித்த போது கூட அவருடைய காலில் கர்த்தர் அவரை விழ வச்சிட்டாரு. ஏன்னா அவர் வந்து சின்சியரான கர்த்தருடைய மனுஷன். அதனால் வந்து அதுமாரி ஒரு காரியம் நடந்தது. இப்படி கர்த்தரை எங்களுக்காக வழக்காடக்கூடிய நாங்கள் தகப்பனற்ற குடும்பமாக இருந்தால் கூட கர்த்தர் என்னுடைய தகப்பனை எனக்காக வழக்காடி வரதுக்கான காரணம் இந்த சபை தான். ஸோ அதுக்காக நான் சாட்சியை நான் சொல்ல விரும்புகிறேன். சிலர் இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் இருக்கலாம். அவங்க வந்து அதான் 1ஆம் வகுப்பாக இருக்கலாம், 2 அவங்களுக்கு வந்து கர்த்தர் போதிப்பார். நம்ம அவங்கள வந்து உனக்கே இந்த பாடம் தெரியலன்னு நம்ம சொல்லி அவங்கள வந்து குற்றம் சுமத்தி கொலை பண்ணுறது முடியும். அது வந்து ஏதோ ஒரு ஸ்கூலில் வந்து லோயர் இதில் இருக்கவங்கள நம்ம வந்து கொலை பண்ணிட முடியுமா என்ன? அதான் அதான் அதோட அதான் அந்த மாதிரி லவ் பண்ணுறது அது மாதிரிலாம் எனக்கு அதெல்லாம் பாவம்ன்றது தெரியாமல் இருந்தது. அதேமாரி நைட்டியை போட்டுட்டு திரியறது, முக்காடு போடாமல் அலட்சியமாக இருக்கிறது. ஸோ இதில் வந்து எங்களுடைய பாஸ்டர் அதில் வந்து பரிசுத்த குலைச்சலாக அதை கொண்டு வரும் அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. அதோட வந்து அதான் என்னுடைய கணவர் வந்து சொந்தக்காரங்களாக இருந்தால் கூட அவர் ரட்சிப்பின் அனுபவத்தை வந்து அறியாமல் இருந்தார். அப்போ வந்து எங்களுடைய பாஸ்டர் வந்து இப்போ என்ன சொன்னாருன்னா வந்து, நீ அவருக்காக ஜெபிக்கிறியாம்மா அப்படின்னு ஒரு வார்த்தை என்னை கேட்டார். நான் ஜெபிக்காமல் அலட்சியமாக அவருடைய சுற்றிட்டு இருந்து கடைசியில் அவருடைய ரட்சிப்புக்காக ரட்சிப்பு இருந்தால் இந்த மாதிரியான பாவ சந்தோஷங்கள் ஒருவேளை நம்மளுக்கு கிடைக்காதுன்ற மாதிரி நான் நினைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இதெல்லாம் வந்து கர்த்தர் எனக்கு உணர்த்தக்கூடிய காரியங்கள். இதெல்லாம் வந்து அந்த சபையில் தான் எனக்கு இந்த அனுபவங்கள்லாம் கிடைச்சது. அதோட முழு வேதாமத்தையும் எப்படி நம்ம சுதந்திரித்து கொள்வது அதெல்லாம் வந்து நான் சில பேர் பாதி விசுவாசிப்பாங்க, பாதி விசுவாசிக்க மாட்டாங்க. அப்படியெல்லாம் இல்லாமல் முழு வேதாமத்தையும் அவங்க என் கையில் பரிசாக கொடுத்தாங்க. அதோட வந்து இது மாதிரி நான் கர்த்தருடைய வார்த்தையை மீறி நான் அந்த மாதிரி ஹாஸ்டலில் நைட்டி அதெல்லாம் போட்டுகிட்டே இருப்பேன். அதையும் வந்து இந்த பாஸ்டர்ஸ் தான் வந்து எச்சரித்தாங்க. ஒன்று வந்து
சுய புணர்ச்சி அது மாதிரி சாத்தான் வந்து நம்மளை கொண்டு போக முடியும். நம்மளை நாமளே தொடுறது அல்லது அது மாதிரி தீய பழக்க வழக்கங்கள்ல அது மாதிரி சாத்தான் நம்மளை கொண்டு போயிட முடியுமா. அதோட வந்து நம்ம நைட்டிய மாட்டாத பார்த்து பக்கத்து ரூம் கேர்ள் ஒழுங்கா இருந்தவளையும் வந்து நம்மளை பார்த்து அவளே அப்படி செய்கிறாள், விழாவே அப்படி செய்கிறாள் சொல்லிட்டு காப்பி அடித்தாள்னா அதை வந்து கர்த்தர் துக்கப்படுவார் இல்லையா. அது போல் உன்னை பார்த்து மற்றவங்களும் கெட்டு போகிறாங்க அப்படி சொல்லியும் சொன்னாங்க. அது போல் பலருக்கும் நாங்கள் சாட்சியாக இருந்தோம், அது உண்மைதான். அப்படி எங்களுடைய சாட்சியை ஏற்றுக்கொள்ளாதவங்க கூட உலகத்துக்கு உள்ளே போகும்போது அதுமாரி என்னுடைய நேச்சர், அதான் அவனுடைய குழந்தைகள் ஸ்கூலுக்கு போகும்போது டீச்சர்ஸ் அதுமாரி எரிஞ்சு விழுறாங்களா எப்படி அது மாதிரி பார்க்கும்போது நம்மளுடைய குட் நேச்சர் அவங்க ஞாபகம் வந்து அது வந்து அந்த சபையினால தான் அவங்களுக்கு கிடைச்சது அப்படியெல்லாம் அவங்க வந்து யோசிக்க ஆரம்பித்தாங்க. ஸோ அப்படி ஒரு நல்ல டிஸ்போசிஷன் கர்த்தர் கொடுக்குறாரு, அது இந்த சபையினால தான் வருது. ஸோ சாத்தானை தோற்கடிச்சா அந்த இனிய நடக்கை, கனியுள்ள வாழ்வு இதெல்லாம் வந்து இந்த சபைகள் தான் போதிக்குது. அதனால் அவங்களுக்கு சாட்சியாக நான் இதை சொல்ல விரும்புகிறேன்.